அவனை எப்பவுமே போட்டு சேர்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க, அச்சின்னு தான் இருப்பாங்க. சேர்லாம் போட்டு அடிப்பாங்க. ஆனால் அவன் அந்த மாதிரி பண்ணுற பையன்லாம் இல்லைண்ணா. நீலாம் இதுக்கு உயிரோடு இருக்க செத்துரு அப்படின்னு சொன்னதான் அவன் கைப்பட லெட்டர் எழுதியிருக்கான். அப்புறம் கிளாஸில் போயிட்டு பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து இந்த தவறான முடிவு எடுத்துட்டு இருக்கான். ரொம்ப அவனை இது பண்ணிக்கிறாங்க, கொடுமைப்படுத்திக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து வரேன்னிக்கிறாங்க, நீ வீட்டுக்கு போய் அப்படின்னுக்கிறாங்க. அவன் வந்து இந்த மாதிரி 2 லெட்டர் எழுதி வச்சு பார்த்துக்கணும் அவனுக்கு எப்படி இருக்கும். ஸ்கூலில் நாங்கள் போய் கேட்டால் நீங்கள் யார் கேட்கறதுக்கு? HM எப்பவுமே இப்படிதானா? HM எப்பவுமே இப்படிதானா? எந்த பிரச்சனாலும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. என் பையனோட வாழ்க்கை போயிடுச்சு. எந்த தப்பும் பண்ணல. யாரோ அடிச்சதுக்கு இவனை பனிஷ் பண்ணியிருக்காங்க. நீ ஏன் உயிரோட இருக்க, செத்து போ அப்படின்னு இருக்காங்க. அவங்க பையன் தப்பு இருந்தால் கூட அம்மா ஒரு தாய்கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு உன் மகன் இந்த மாதிரி செய்கிறாம்மான்றது எவ்வளோ நேரம் ஆகும்? வார்த்தைங்களை விட்டுட்டுக்கிறாங்க அந்த HM இந்த மேடம் இவங்கெல்லாம். ஐயோ இந்த மிஸ் என்ன பண்ணுவாங்களோ, இந்த மேடம் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அது ஏன் இவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது? இவங்களும் லேடிஸுங்க தானே, இவங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க தானே. அவங்களுக்குலாம் பெத்த இது தெரியாதா? இவ ஒத்த பொம்பளை காப்பாத்திக்கணும் வரா, இப்போ போயிடுச்சு சுத்தமா. செவரில் ஆகுற தெரியாது, என் கூட தானே வருவான். அவனோட சீனியர் தான், நாங்கள் ஒரு வயசு. எதா இருந்தாலும் என்கிட்ட தான் வருவான். அவனை எப்பவுமே போட்டு சேர்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க, அச்சின்னு தான் இருப்பாங்க. சேர்லாம் போட்டு அடிப்பாங்க. ஆனால் அவன் அந்த மாதிரி பண்ணுற பையன்லாம் இல்லைண்ணா. அவங்க வந்து ரொம்ப அவனை இது பண்ணிக்கிறாங்க, கொடுமைப்படுத்திக்கிறாங்க. அதனால தான் அன்னைக்கு வந்து இவன் வந்து ஏதோ ஃபர்ஸ்ட்டு இன்னொரு பையனை போட்டு வேற யாரோ அடிச்சுட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து இவன் தான் அடிச்சான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவன் வந்து நான் பண்ணலன்னுக்கிறாங்க. HM வந்து நான் சொல்லிக்கிறாங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து வரேன்னிக்கிறாங்க, நீ வீட்டுக்கு போய் செத்துரு அப்படின்னுக்கிறாங்க. அவன் வந்து இந்த மாதிரி 2 லெட்டர் எழுதி வச்சு பார்த்துக்கணும் அவனுக்கு எப்படி இருக்கும். 2 லெட்டர் எழுதி வச்சிருச்சு, இந்த மாதிரி நான் சாவ போறேன், என் உடம்புலாம் தான தர்மம் பண்றேங்க அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு எவ்வளோ கொடுமையா இருக்கும்ண்ணா. இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல்ல நாங்கள் போய் கேட்டா நீங்க யாரு கேட்கறதுக்கு? ஸ்கூல் HM எப்பவுமே இப்படிதானா? HM எப்பவுமே இப்படிதானா? எந்த பிரச்சனாலும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி நார்மலா அந்த சந்தைக்கே அவனை திட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் பண்ணல, அது பண்ணவன் வேற யாரோ. ஆனா இவனை தான் பழி போடணும்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. அச்சாங்களா அன்னைக்கு அவனை? அச்சாங்களாலாம் தெரியலண்ணா. நான் சீனியர்ண்ணா, அவன் 9th பையனா. அவன் எதா இருந்தாலும் எகிர கூட தெரியாதுண்ணா செவரு. ஆனா அவன் செவரு எகிரி குச்சி வீட்டுக்கு வந்துட்டான்றாங்க. ஆனா ஸ்கூல்ல அனுப்பல, அவனே வந்துட்டான்டா. ஆனா ஸ்கூல்ல தான் அனுப்பிச்சிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஆனா அவனே தான் வந்துட்டான்றாங்க. அவன் அந்த மாதிரி பண்ற பையனே இல்லைண்ணா. இவங்களே இந்த மாதிரி சொல்லி அவனை இது பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது, உங்கள் பையன் ஒரு பையனை அடிச்சிட்டான், அந்த பேரண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறான்றாங்க, நீங்கள் உடனே வாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். நேற்று ஒரு கேஸில் இருந்தேன். சரி எதுனாலும் நான் வந்து பேசுகிறேன், அவனை வந்து வீட்டுக்கு அனுப்பாதீங்க, நான் வந்துடுறேன், அவனை வீட்டுக்கு மட்டும் அனுப்பாதீங்க, அங்கேயே இருக்கட்டும், நான் வந்து பேசுகிறேன் சார், இல்லை அந்த பேரண்ட்டுக்கிட்ட நான் மன்னிப்பு கூட கேட்குறேன் சார். அதுக்கப்புறம் அவனை 3 பீரியடாக HM ரூம்லேயே உட்கார வச்சுருந்துருக்காங்க. உட்கார வச்சதும் அவங்க கிளாஸ் HM ஏதோ நீலாம் இதுக்கு உயிரோடு இருக்க, செத்துரு அப்படின்னு சொன்னதான் அவன் கைப்பட லெட்டர் எழுதியிருக்கான். HM சொன்னதா கைப்பட லெட்டர் எழுதியிருக்கான். அப்புறம் கிளாஸில் போயிட்டு பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து இந்த தவறான முடிவு எடுத்துட்டு இருக்கான். சரி என் பையன் ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் ரொம்ப போல்டாக இருப்பான். நான் எப்பவும் போல வேலையை விட்டு வந்ததும் கதவை தட்டினேன். எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டான். உள்பக்கம் தாப்பால் பண்ணது ஜோஷுவான்னு குரல் கொடுத்தேன், திறக்கலை. நான் 9 மணிக்கு தான் வந்தேன். எனக்கு 8 மணிக்கு டியூட்டி முடியும், 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். கதவை தட்டினேன், ரொம்ப நேரமாக திறக்கலை. அப்புறம் பக்கத்தில் போய் அவங்க உதவியோடு வந்து கதவை உடச்சி பார்த்து அவன் நின்று நல்லி தூக்கில் தூங்கி என் பையனோட வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா பையன் எந்த தப்பும் பண்ணலம்மா? எந்த தப்பும் பண்ணல. யாரோ அடிச்சதுக்கு இவனை பனிஷ் பண்ணியிருக்காங்க. பையன் அப்போ தைரியமான பையன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கேட்டு பாருங்க. எல்லாரையும் மிஸ் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸுங்க பேரெல்லாம் எழுதியிருக்கான். நியூ ஹோப் சர்ச் பேர் எழுதியிருக்கான். என்னையும் அவங்க தங்கச்சியும் நான் ரொம்ப மிஸ் பண்றோமான்னு எழுதியிருக்கேன். அப்பா இல்லையா? அவங்க அப்பா இறந்து 2 வருஷம் ஆகுது. நான் தனியாக தான். பாப்பா மட்டும் ஹாஸ்டலில் சேர்த்துருக்கேன். காலையில் வேலைக்கு போகணும், நைட்டு வரும். அவங்க ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் டியூஷன் போயிட்டு வந்துடுவான். நைட்டு 2 சாப்பிட்டு இப்படிதான் இருந்தது. எனக்கு எல்லா உதவியும் பண்ணுவோம். என் பையன் எடுக்க வேண்டிய முடிவே இல்லை. இது வேற ஏதாச்சும் பிரச்சனையுமா? இல்லை, இதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனை. பையன் எப்பவுமே எல்லா விஷயமும் சொல்லுவான், எல்லாமே பகிர்வான்.
என்கிட்ட நான் ஸ்கூலில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவோம். யாரையோ அடிச்சதுக்கு இவனை பனிஷ் பண்ணியிருக்காங்க, நீ ஏன் உயிரோட இருக்க, செத்துப்போ அப்படின்னு இருக்காங்க. அவர் பேருமா அந்த எச்சம் பேரு? தெரியல, எனக்கு பேர் தெரியல. அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷன்ல என்னமா சொல்லி கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்களா? கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு. 14 வயசு தான் இருக்கு. 9th ஸ்டாண்டர்ட். வந்து அப்பா இல்லாத அவதான் கஷ்டப்படுறா, கஷ்டப்பட்டு காப்பாத்துறா பாவா. ஒரு வேலைக்கு போயிட்டா கூட ஒரு அம்மா இருந்தாலும் அந்த பையனை ஒப்படைச்சிருக்கலாம்ல. அவங்க பையன் தப்பு இருந்தா கூட அம்மா ஒரு தாய்கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு உன் மகன் இந்த மாதிரி செய்யறாமான்றது எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த மாதிரியே ஒரு குழந்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த குழந்தை ஒரு முடிவு எடுத்துச்சிங்களா? என்னதான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். விஷயங்கள்ல வார்த்தைங்க ரொம்ப ஓவரு. வார்த்தைங்களை விட்டுட்டுக்கிறாங்க அந்த எச்எம் இந்த மேடம் இவங்கெல்லாம். அந்த வார்த்தையை விட்டதுனால தான் அந்த பையனுக்கு தாங்க முடியல. அவன் நாங்கள் குழந்தையிலேருந்து பார்க்குறோம், பிறந்து அது வளர்ந்து எல்லாம் பார்த்துக்கிறோம். அப்படி உள்ள பையனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க இவங்க. டார்ச்சர் பண்ணி ஏதோ அடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவும் தாங்கியிருந்தா அந்த பையன் வந்து இந்த மாதிரி இருந்துருக்கான். இல்லைன்னா இந்த அளவுக்கு அவன் வரமாட்டான். தைரியமான பையன். எங்க வீட்டாரெல்லாம் வந்து விளையாடுவான், எங்க பேரனுங்களா கூட இருப்பான். அப்படியாப்பட்ட பையனை இவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி அடுத்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வரக்கூடாது. ஸ்கூல்ல அப்புறம் சேர்க்கணும்னா எப்படி சேர்ப்பாங்க? எப்படி வருவாங்க ஸ்கூலுக்கு? பிள்ளைங்க பயப்படாது, ஐயோ இந்த மிஸ் என்ன பண்ணுவாங்களோ, இந்த மேடம் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அது ஏன் இவங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேது? இவங்களும் லேடிஸுங்க தானே, இவங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க தானே. அவங்களுக்கெல்லாம் பெத்த இது தெரியாதா? இவ ஒத்த பொம்பளை காப்பாத்திக்கணும் வரா, இப்போ போயிடுச்சு சுத்தமா. இனிமேல் எதை போய் தேடுவ? நீ யாரை வச்சு டார்ச்சர் பண்ணுவ? அவனை குறியா வச்சு ஒரு வழி ஆக்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு கதை. இதுக்கு மேல நான் சொல்றது ஒரு சின்ன பிரச்சனைக்கு போயிட்டு அந்த பையனை அதுதான், அது சின்ன பிரச்சனை தான். ஆனா வார்த்தைங்களை பெருசா விட்டுருக்குறாங்க அவங்க. அதனால வந்த வேணாம் தான் இது. அந்த அளவுக்குலாம் இவன் போக மாட்டாங்க. கஷ்டப்பட்டா ஒரு பிள்ளைய கொண்டு போய் பொம்பளை பிள்ளைய இங்க இருந்தாக்கா எதனா குழந்தைக்கு இது பண்ணிடுவாங்கன்னு ஹாஸ்டல்ல சேர்த்து வச்சுக்கிறான். ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சுக்கின்னு துணைக்கு வச்சுக்கின்னு தான். இப்ப துணையும் இல்லை, கழுத்துல கட்டணமா இதுவும் இல்லை, ரெண்டும் போயாச்சு. இப்போ ஒத்த பொம்பளையா நிற்கிறான். இதுதான் விஷயம். இதுக்கு மேல நீங்க என்ன சொல்றது? 2 பசங்களுமே அவங்க அப்பாவோட நல்ல ஒரு நல்ல 4 பேருக்கு உதவி செய்யற ஆள் அவங்க அப்பா. ஆமா, எல்லாருமே சொல்லுவாங்க அவரு ஒரு பத்திரிகையாளர் தான். அவர் வேலை செஞ்சாரு. அவர் நல்ல 4 பேருக்கு நல்லதுதான் செஞ்சுக்கிறாரு. அவரும் இந்த மாதிரிலாம் இப்போ அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி அவரோட குழந்தைக்கு இந்த நிலைமை 2 பேருமே உதவி வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க. அப்ப அந்த குழந்தைங்களை எப்படி வளர்த்துருப்பாங்க நீங்க சொல்லுங்க. அதாங்க சொல்றேன். ஒரு அந்த பையன் மேல தப்பா இருந்தா கூட அவங்க வீட்டுல அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்க ஒப்படைச்சிருக்கலாம்ல வீட்டுக்கு. லெட்டரில் மெயினாக என்ன எதுக்கு அப்படின்னா ஏஹெச்எம் ஹெச்எம் அந்த அட்வொகேட் மேடம் வந்து இதில் வந்து நான் செய்யாத தப்புக்கு கூப்பிட்டு நிற்க வச்சு ரொம்ப நேரமாக என்னை வந்து திட்டினாங்க. ஏன் இருக்கிற நீ செத்துன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி லெட்டரில் சொல்கிறேன். உடல் தானம் பண்ணிருந்தேன். என்னுடைய நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய உடல் உறுப்பை வந்து யாருக்குன்னா பயன்படுத்தும் அப்படின்ற மாதிரி இருக்கு. 9th படிக்கிற பையன் அவன். அந்த அளவுக்கு யோசிக்கிற பையன். ஏன்னா இவன் செய்யாத தப்பு இல்லை. செஞ்சிருந்தான்னா சரி ஓகே நம்ம பண்ணிட்டோம், கூப்பிட்டு திட்டினாங்கன்ற கூட எடுத்துகிட்டு போயிருப்பான். அவன் செய்யவே இல்லை. அவன் கிளாஸ்மேட் பையனை கூப்பிட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, தினேஷ் ஜீவா அது நேம் சொல்கிறான். அவனு தான் அடித்தானுங்க அவனை, இவன் அடிக்கவே இல்லை. ஆனால் அடி வாங்கினப்ப ஏன் அவன் பேரை சொன்னானே தெரியல. இவன் தப்பு பண்ணவே இல்லை. இவனை கூட்ட வச்சு விசாரணை பண்ணுறாங்க. உஷா கிளாஸ் டீச்சர் வந்து கார்த்திகேயன் சொல்லிட்டு, அப்புறம் அந்த அட்வொகேட் லேடின்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னு தெரியல. அவங்க தான் அதிகமாக திட்டினதாகவும் சொல்கிறான். அமுல்மேரி அவங்க அமுல்மேரின்னு சொல்லிட்டு பண்ணல. இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணல. என்கொயரி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியல சார். நமக்கு இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. இதே வேற எந்த ஸ்கூல்ல இருந்தா பேரண்ட்ஸ் வந்தா அனுப்பியிருப்பாங்க. பேரண்ட்ஸ் வராம அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஏன் உயிர்மலை அலட்சியம் இருக்கு அவங்களுக்கு? நான் கேட்கறேன். இது மட்டுமே கிடையாது. நம்ம எவ்வளவு நியூஸ் பாக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் தினந்தோறும் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்க? ஒரு உயிர் தானே. 9th படிக்கிற குழந்தை தானே சார். அதுக்கு என்ன சார் தெரியும்? அதுக்கு எந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்தாங்க? சரி அவன் தப்பு பண்ணதா கூட தான் இருக்கும். எப்படி பேசினாங்க? உங்களை வர வச்சு ஏதாவது பேசி தான் அனுப்பிருக்கணும் அந்த குழந்தைய. அம்மா கூட அனுப்பிச்சிருந்தா இன்னைக்கு அவங்க உயிரிழந்திருப்பாங்க. அவங்க அம்மா வர வச்சிருக்கணும், இல்லை ஸ்கூல்லேயே வச்சிருக்கணும். மறுநாள் வந்து பேரண்ட்ஸ் வந்தவனை தான் நான் கண்டிப்பாக வந்து பையனை வந்து நீ ஸ்கூலுக்கு நாளைக்கு வரும்போது உங்கள் அம்மாவை கூப்பிட்டுவான்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுச்சு, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ அவனை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நாளைக்கு வந்து டிசி வாங்கிறதுக்கு உங்கள் அம்மா வரணும்,
இல்லைன்னா டிசி குத்துருவேன் வேற எங்கேயா நீ சேர்ந்து அந்த பயத்துக்கு வந்து பார்த்தா அம்மாவுக்கு பயந்துட்டான். அதுக்காக எழுதி வச்சுட்டு அவன் இது பண்ணிட்டான்.